ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மம்மிஸ் ஃபுட் ஐலண்ட். இன்றைக்கி நம்ம எக்லெஸ் மாய்ஸ்ட் சாக்லேட் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 2 கப்பு மைதா மாவு அளந்து இந்த கிண்ணத்தில் வச்சுருக்கேன். இது கூடவே உப்பு 2 சிட்டிகை, வெனிலா எசன்ஸ் 2 டீஸ்பூன், 1.5 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 கப்பு கொக்கோ பவுடர். இந்த கப்பில் தான் நான் மைதா மாவையும் அளந்து வச்சுருக்கேன். இப்போ அந்த 1 கப்பு கொக்கோ பவுடரை ஜல்லடையில் கொட்டி அது கூடவே இந்த 2 கப்பு மைதா மாவையும் கொட்டிக்கலாம். இது போல் கொட்டிட்டு இது கூட 1.5 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரை போட்டுக்கலாம். அது கூடவே 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடாவும் போட்டுக்கலாம். உப்பையும் போட்டுக்கலாம் 2 சிட்டிகை. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துடலாம். மாவு கண்டிப்பாக ஜலிக்கணும், அப்போ தான் கட்டி எதுவும் இல்லாமல் இருக்கும். இந்த மாவை இப்போ நல்லா கலக்கி விட்டு இதை ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். இப்போது மெஷரிங் கப்பில் 1/4 கப்பு குக்கிங் ஆயில், எந்த குக்கிங் ஆயில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே கப்பில் 3/4 கப்பு சர்க்கரை. அந்த சர்க்கரை நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கேன். அரைச்ச சர்க்கரை தான் அதில் போடணும். இப்போ இந்த எண்ணெயோடு இந்த சர்க்கரையும் நம்ம போட்டுட்டோம். இந்த மெஷரிங் கப்பில் 2 கப்பு பால் எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல இந்த எண்ணெயும் சர்க்கரையும் நல்லா கலந்து விட்டுடலாம். அதுக்கப்புறம் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இது கூட மிக்ஸ் பண்ணணும். இந்த சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் இது போல் நல்லா பீட் பண்ணணும். இப்போ நம்ம மைதா மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம். இது போல் ஒவ்வொரு வாட்டியும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு அது கூட பாலையும் சேர்த்துக்கணும். சேர்த்து இது போல் கலக்கிக்கிட்டே இருக்கணும். இப்போ மறுபடியும் கொஞ்சம் பால் ஊற்றி மறுபடியும் நம்ம கலக்கிறோம். இது கூட மிச்சம் இருக்கிற பாலையும் நம்ம இதில் ஊற்றி நல்லா கலக்கிறோம். பாருங்கள், இப்போ மறுபடியும் நம்ம அந்த பவுடரை போடுறோம். இது போல் மாற்றி மாற்றி போட்டு கலக்கணும் நல்லா. இப்போ இந்த கலவை எல்லாம் நல்லா கலந்து வந்த ஒருபாடு இதை நம்ம கேக் டின்னில் ஊற்றிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் ஸ்டாண்டு போட்டு அதை நான் அடுப்பில் வச்சுருக்கேன். அது நல்லா சூடாகிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் இந்த கலவையை நல்லா கலக்கி விடலாம். வெனிலா எசன்ஸையும் போட்டு இதை நம்ம நல்லா கலந்துட்டோம். இப்போ இந்த மாவு கேக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கேக் டின்னை எண்ணெய் தடவி பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். அதில் இந்த மாவை கொட்டிக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் சமப்படுத்திட்டு கேக் செய்கிற பாத்திரத்தில் வச்சிடலாம். பாருங்கள், இது உள்ளார நான் உப்போ இல்லை மண்ணோ எதுவும் போடலை, அப்படியே தான் வைக்கிறேன். இது போல் வச்சுட்டு ஒரு தட்டை போட்டு மூடிடலாம். மூடிட்டு அது மேலே வெயிட்டான ஒரு பொருளை வச்சிடலாம். இப்போ 50 நிமிஷம் கழிச்சு இப்போ இதை நம்ம திறந்து பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நடுவில் நான் ஒரு வாட்டி திறந்து பார்த்து குத்தி பார்த்தேன், சரியாக வேவலை. இப்போ மறுபடியும் குத்தி பார்க்குறேன். பாருங்கள், இப்போ நல்லா வந்துருக்கு. இப்போ நம்ம இந்த கேக்கை வெளியில் எடுத்துடலாம். இதை 1/2 மணி நேரம் நல்லா ஆற வச்சிடணும் வெளியில் வச்சு. இது நல்லா ஆறினதுக்கப்புறம் இதை பேக்கிங் டின்லேருந்து வெளியில் எடுத்துடலாம். இது போல் வெளியில் எடுத்துகிட்டு இது பின்னாடி இருக்கிற பட்டர் ஷீட்டையும் நம்ம வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ பட்டர் ஷீட் நான் வெளியில் எடுத்துட்டேன். இப்போ இதை ஒரு தட்டில் வச்சிடலாம். இப்போ இந்த கேக்குக்கு மேலே போடுற க்ரீமை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1/4 பங்கு தண்ணி வச்சு இதை நல்லா கொதிக்க வைங்க. அது மேலே வேறு ஒரு பாத்திரம் வச்சு அதில் 40 கிராம் பட்டரும் 50 கிராம் சாக்கோ சிப்ஸும் போட்டுக்கலாம். நல்லா இது போல் கிளறி விட்டுக்கிட்டே வரணும். அது நல்லா மெல்ட் ஆகும். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் பொடிச்சு வச்ச சர்க்கரை போட்டிருக்கேன். அது கூடவே ஒரு 50 கிராம் ஃப்ரெஷ் க்ரீமும் போட்டிருக்கேன். இப்போ நம்ம சாக்கோ க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. இதை கேக் மேலே முதல்ல ஓரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டே வாங்க, அப்போ தான் அந்த சைட்லலாம் பரவும். அதுக்கப்புறம் நடுவில் இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இப்போ மொத்தமாக எல்லாத்தையும் அதிலே ஊற்றி நல்லா ஒரு லெவல் படுத்திக்கலாம். பாருங்கள், இது போல் ஊற்றினீங்கன்னா அது மேலேருந்து சைடில் ஃப்ளோ ஆகும். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஏற்கனவே நான் சாப் பண்ணி வச்சுருந்த வால்நட்ஸ் எல்லாம் இப்போ அது மேலே போட்டுக்கிறேன். இது நல்லா ஈரமாக இருக்கும்போதே இதை போட்டோம்னா அதிலே நிற்கும். இது போல் சைட்லேயும் போடலாம், மேலேயும் போட்டுட்டு நான் இப்போது வால்நட்ஸ் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இது கூடவே சாக்லேட் க்ரிங்கிள்ஸும் இப்போ போட போகிறேன். நீங்கள் இதே போல் வேறு எந்த நட்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். இல்லாட்டி போனால் இந்த க்ரிங்கிள்ஸ் கலராக இருக்கிற க்ரிங்கிள்ஸும் போட்டுக்கலாம். எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம், அது உங்கள் இஷ்டம். பாருங்கள், இப்போது நம்ம
மாய்ஸ்ட் சாக்லேட் கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வெட்டி வச்சு பார்க்கலாமா? பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்து பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாக்லேட்டியாக எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பர். ஓகே, see you on my next video. Bye.